பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இக்னைட்டர்ஸ், எழுப்புதல் அக்னியை பரவி செய்கிறவர்கள், அதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணி உங்களை அபிஷேகம் பண்ணி பலப்படுத்தி இருக்கிறார். அப்போ வரப்போகிற எழுப்புதலுக்காக நம்ம தீவிரமாக ஜெபித்து ஆயத்தப்படுகிறோம். சம்பவங்களை பார்க்கும்போது எழுப்புதல் ஆரம்பித்து விட்டார். இனி அது வேகமாய் பரவ வேண்டும். அதுதான் இனி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். தேசத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டார். இனி பெரும் மழை பொழிய வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ரெண்டு முக்கியமான காரியம், ஒன்று ஜெபம், இன்னொன்று சுவிசேஷம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சுபாவம் மன்னிக்கிற சுபாவம். இப்ப நம்ம செய்த பாவத்துக்கு ஆண்டவர் மன்னிக்காம இருந்து தண்டனை கொடுத்திருந்தா யாராவது நிலை நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? நானும் நிலை நிற்க முடியாது, நீங்களும் நிலை நிற்க முடியாது. நம்ம மனிதர்கள், அப்பப்போ தவறு செய்கிறவள் என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பரிசுத்தத்தில் கடந்து போகிறோம், அவ்வளவுதான். இன்னும் பரிசுத்தமாகணும்னு முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் பல தவறுகள், பல குறைபாடுகள் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான்னா, நீ இந்த தப்பு பண்ணிட்டல, நீ ரட்சிக்கப்படவே இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா அப்படி செய்வியா? செஞ்சிருக்க மாட்டேல்ல. அப்ப நீ ஜெபம் பண்ணி யார் ரட்சிக்கப்படுவா? நீ சுவிசேஷ அறிவித்து யார் ரட்சிக்கப்படுவா? நீ தகுதியே கிடையாது. உனக்குள்ளதான் கோபம் வருதில்ல, அப்பப்போ உனக்குள்ள அப்பப்போ எரிச்சல் வருதில்ல, அப்பப்போ இச்சை பாவத்தில் விழுந்துடுறல்ல. அப்போ என்ன அர்த்தம்? உங்களோட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம், நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இது பிசாசு சொல்லுகிற வார்த்தை. நம்மை சோர்ந்து போக பண்ண, குற்ற மனசாட்சியை உண்டாக்கி நம்மை முடக்கி விடுவதற்கு அவன் செய்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கிருபை உள்ளவர், நான் உங்களை மன்னிக்கிறவர். உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரல்ல, நான் அதை நினைக்க கூட மாட்டேன். அதனால தான் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். யோவான் எழுதுற விசுவாசிகளுக்கு தான் சொல்றார், எந்த விசுவாசியுமே என்ற பாவமே கிடையாது, நான் 100% பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்யணுமா, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்க நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். அப்போ நம்ம அனுதின வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உடனே ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, என் சிந்தனையில், பார்வையில், எண்ணத்தில், பேச்சில் நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு அறிக்கையிட்ட உடனே அவருடைய ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவி விடுகிறது, அவர் மன்னித்து விடுகிறார். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிப்பேன். அவருடைய கிருபை பெரிது, அவர் மன்னிச்சிடுறார். அப்புறம் நான் நினைக்க மாட்டேன் அந்த பாவத்தை அக்கிரமத்தை. நாளைக்கே நீங்க போய் ஆண்டவரே நேற்றுக்கு இந்த பாவம் செய்தனே அப்படின்னா என்ன சொல்லுவார்? அப்படியா, எப்ப செய்த நீ? அவர் மன்னிச்சு மறந்துடுறாரு. அதான் சொல்லிருக்க, நான் அவளை நினைக்க மாட்டேன் அந்த பாவத்தையே. அவர் மன்னித்து மறந்து விடுகிற தேவன். நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னிச்சு மறந்துடுவார். ஆனா நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் அதை நினையாமலும் இருப்பேன். அப்ப அனுதினமும் நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ பழைய பாவம் நேற்றைக்கு செய்தது ஆண்டவர் சொல்லுவார், எப்ப செய்த? எனக்கு ஞாபகம் இல்லப்பா அப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் மன்னித்து மறந்து விட்டார், அதை திரும்ப நினைக்க மாட்டார். பிசாசு திரும்ப நினைப்பூட்டி நம்மளை குற்ற மனசாட்சிக்குள்ளே முடக்கி விட நினைப்பான். அதனால அதுக்கு இடமே கொடுக்க. அப்பாலே போ சாத்தானே, என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. என் ஆண்டவர் அதை நினைக்கவே மாட்டார், அதை கடலின் ஆழத்துல போட்டு விட்டார். நீ எனக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறியா? இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன்னு சொல்லுங்க, பிசாசை தலை தெறிக்க ஓடிடுவான். அப்போ உங்களுடைய மனசாட்சியில எப்பவும் ஒரு சந்தோஷம், களி கூறுதல் இருக்கும். அதனால நீங்க பயப்படாதங்க.
ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்த வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு என் மேல நீங்க கிருபையா இருக்கிறீங்க, என் பாவத்தை அக்கிரமத்தை மன்னிச்சு நீங்க மறந்து விட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். என்னை மன்னித்து என் பாவங்களை நீர் மறந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். சாத்தான் அதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப பொய்யானதை சொல்லி ஞாபகப்படுத்தி நம்முடைய ஜெப வாழ்க்கை ஊழியத்தை முடக்கிவிட முயற்சி பண்ணுவான். நீங்க அதுக்கு இடமே கொடுக்காதங்க, அவனை மேற்கொள்ளுங்க. அதே சமயத்துல ஆண்டவர் நம்மை மன்னிச்சு மறந்துறார்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். நீங்க பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். நம்மெல்லாம் ஜெபிக்கிறவர்கள், எழுப்புதலுக்காக ஜெபிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜெபிக்க அர்ப்பணித்திருக்கிறவர்கள். இப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்க நின்று தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கள, உங்க பட்டணத்துக்காக ஜெபிக்கிறீங்கள, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்கள, எங்க தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க தேசமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? அப்படி நின்று ஜெபம் பண்ணும்போது நல்ல கவனிங்க. ஜெபிக்கிறதுல, இந்த ஜெப வாழ்க்கையில நம்ம வளரணுமானா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யார் மீதாவது ஒரு குறை இருக்குது, எங்க அப்பா இப்படி என்ன திட்டிவிட்டாங்க, பேசிவிட்டாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, இவர் இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அப்பா மேல ஒரு வருத்தம். எங்க அம்மா இந்த மாதிரி பேசி என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, உங்க அம்மா மேல ஒரு வருத்தம், அந்த காயம் உள்ளத்துல இருக்குது. அவங்கள நினைச்சாலே கோபமா வருது, எரிச்சலா வருது. நீங்க வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரி, உங்களுடைய லீடர் அல்லது சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர் உங்களுக்கு விட்டு திட்டி விட்டாரு, ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு இவ்வளவு பெருசா திட்டி அவமானப்படுத்திட்டாரு, அவர் மேல ஒரு கசப்பு, வெறுப்பு, வருத்தம். ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணாரு, என்னை அவமானப்படுத்திட்டாருன்னு வருத்தம். நீங்க பிஸ்னஸ் பண்ற இடத்துல, நீங்க ஐக்கியப்படுற இடங்கள்ல மற்றவங்களுடைய சில வார்த்தைகள், நடவடிக்கைகள், அவருடைய செயல்கள் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இக்னோர் பண்ண காரியம் உங்களை மனசை காயப்படுத்தி இருக்கலாம், வருத்தப்படுத்தி இருக்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கலாம், உங்க தெருவில் இருக்கலாம், உங்க சர்ச்சில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊழிய ஃபெலோஷிப்ல இருக்கலாம். நீ என்ன இப்படி ஜெபம் பண்ற, வளவள நீ சும்மா நிறுத்தினோன்னு உங்களுக்கு மனசுல துக்கம் வந்துடும். இல்லை, என்ன இப்படி பேசுறாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் ஜெபிக்க வேண்டாம், நீ சும்மா இருந்தா போதும். என்ன எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்திட்டாங்களே, ஒரு வருத்தம். உங்க ஃபெலோஷிப்பில் இருக்காங்களே, அவங்கள யாரோ ஒருத்தர் மேல உங்களுக்கு வருத்தம். அதனால அவங்ககிட்ட மட்டும் பேச மாட்டீங்க, மற்றவங்ககிட்ட எல்லாம் பேசுவீங்க, அவங்ககிட்ட மட்டும் பேச மாட்டீங்க. ஒதுங்கி இருக்கிறேன், துஷ்ண கண்டா தூர விலக்கு, நீ பழமொழிலாம் சொல்லி ஒதுங்கிறா. உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு குறை, அவங்க மேல ஒரு வருத்தம் உள்ளத்துல இருக்கு. இப்படி யார் மேலேயோ யாரை குறித்தோ உங்களுடைய உள்ளத்துல ஒரு வருத்தம் இருக்குன்னு வைங்க. அப்ப நீங்க ஜெபத்துல வளர முடியாது, ஜெப வாழ்க்கை தடைப்படும். நீங்க ஜெபத்துல முன்னேறவே முடியாது, ஜெபத்துல நீங்க சாதிக்கவே முடியாது. சாத்தானுக்கு அது தெரியும். அதனாலதான் இந்த கசப்பை நம்முடைய உள்ளத்திலே விதைப்பதற்கான காரியத்தை ரொம்ப தீவிரமா செய்வான். நீ என்ன எப்படி இருக்கிற முட்டாள் மாதிரி, அவன் எவ்வளவு கன்னிங்கா பேசுறான், செயல்படுறான், அவளை பாரு எவ்வளவு கன்னிங்கா உன்னை ஒதுக்கி வைக்கிறா பாரு. மற்றவங்களுக்கு குறித்த தவறான விதையை நம்முடைய உள்ளத்துல போட்டு அவங்களை குறித்து தவறானதை யோசிக்க வச்சு அவங்கள மேல ஒரு வெறுப்பு உண்டாகிற மாதிரியான எண்ணங்களை பிசாசு கிரியேட் பண்ணுவான். அல்லது உங்களுடைய ஜெபக்குழுல அப்படிப்பட்ட ஒரு ஆளை எழுப்புவான். என்ன ஒன்ன இப்படி திட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒன்னை மட்டும் இப்படி திட்டா, ஒன்னை மட்டும்தான் அப்படி பண்றான் பாரு, மற்ற யார் பண்றாங்களா பாரு. அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒரு ஆளையே பிசாசு பயன்படுத்திடுவான். உங்களுடைய மனதுக்குள்ள அந்த கசப்பை விதைத்து விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யார் மீதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்குதா, உள்ளத்தில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் என்னை பற்றி பேசினார், ஏன் என்னை திட்டாரு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படி யோசிக்காதங்க. என்ன செய்யணுமா, ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி அல்ல இந்த சகோதரன் என்னை காயப்படுத்தினது உண்மைதான், நான் வருத்தப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, நான் மனப்பூர்வமா மன்னிச்சிடுறேன் இயேசுவின் நாமத்தினால.
அந்த வருத்தமோ கசப்போ எனக்குள்ள இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் நான் மன்னிச்சிடுறேன். மன்னிக்கணும். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சார்ல இல்லை? பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நீர் எங்களுடைய தப்பிதங்கள் எங்களுக்கு மன்னித்ததை போல மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்கிறதை மன்னித்தருளும். அப்படிதான் அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு மறந்துடுறார்ல நம்ம செய்த தவறுகளை. அதே மாதிரி ஒருவர் நமக்கு விரோதமாய் தீமை செய்து நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சு மறந்துடணும். நன்மை செய்திருந்தா மறக்கக்கூடாது. அதை தீமை செய்திருந்தா மன்னிச்சு மறந்துடணும். இந்த சுபாவம் நமக்குள்ள வந்துட்டா அப்போதான் நீங்க ஜெப வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா வளர முடியும். சின்ன சின்ன காரியத்துக்கு எரிச்சல் பட்டு அவங்க சொன்னதை மனதில் உள்வாங்கி யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படும். அதுதான் சாத்தானுக்கு வேணும். அதனால தான் அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே ஆனால், நீங்க அவங்கள மன்னிக்காவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? உன் ஜெபம் கேட்கப்படாது. நீ ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? எழுப்புதல் அனுப்பும் என் கிராமம் ரட்சிக்கப்படணும் நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபம் கேட்கப்படாது. என்ன நீ மற்றவங்களை மன்னிக்கலையே. அப்போ உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் தர முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார். அதனால இது ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் எப்படி நம்மை மன்னிக்கிறாரோ நாம் அதே மாதிரி மற்றவங்களை மன்னிச்சிடணும். நாம் பாவம் செய்யும் போது பாதிப்பு ஆண்டவருக்கு, அவருடைய உள்ளம் துக்கப்படுது, அவரை வேதனைப்படுத்திடுறோம். ஆனா அவர் நம்மளை மன்னிக்கிறார். அதே மாதிரி நம்மை காயப்படுத்துறவங்க, நம்ம வேதனைப்படுத்துறவங்க, நம்மளை ஏமாத்தினவங்க, நம்ம துக்கப்படுத்தி அவமானப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிற ஆண்டவரேன்னு நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களுடைய இருதயம் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் ஆண்டவரோட கனெக்ஷன் ரொம்ப ஈஸி. நீங்க சுலபமா ஆண்டவரோட ஈஸியா பேச முடியும், ஜெபிக்க முடியும். அப்பதான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருவதை உணர முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்துல நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா நம்ம மனிதரோட இணைந்து தான் வாழணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இவங்களோட வாழ முடியாது. காட்டுக்குள்ளே போய் வாழ முடியுமா? மலையில போய் நம்ம தவ இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ள தான் வாழணும், அந்த சமுதாயத்துல தான் வாழணும், அந்த மக்களோட தான் பணி செய்யணும், அந்த மக்களோட தான் வேலை செய்யணும், அவங்களோட தான் வாழணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, எல்லாரும் இயேசுவை போல உள்ளவங்க இல்லை. சிலருக்குள்ள சில சுபாவம் இருக்கும். மற்றவங்களை காயப்படுத்துறது, குறை சொல்றது, குற்றப்படுத்துவது, அந்த சுபாவம் இருக்கும். மற்றவங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவது, விதவிதமான மக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க. எல்லாரையும் மாற்ற முடியாது. எனக்காக எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவர் சொல்ல முடியாது. நம்ம மாறிட்டா, வசனத்தின்படி நம்ம மாறிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை குறை சொல்றாங்களோ அவங்கள மாத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணாத, ஒன்றை மாத்திக்க, நீ மன்னிச்சிரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீ பண்ண தப்பு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அவன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிலாம் சரிப்படுத்த முடியாது. நீங்க மன்னிச்சு மறந்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்பதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அதுதான் இயேசு சிலுவையில பாருங்க, அவர் சிலுவையில அறையப்பட்ட போது அவரை கேவலப்படமா பேசுறாங்க, ஏளனமா பேசுறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு. அப்போ அவங்கள விசாரித்த நீதிபதி சொல்றாரு, இவ்விடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. போர் வீரர்கள் அவரை கேவலமா தான் நடத்துறாங்க, பரிகாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள சபிக்கல, அவங்க மேல கோபப்படலை, எரிச்சல் படலை. அவர் சொல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவ்வளவுங்க மன்னிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்குதா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் 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 என்று தொடர்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்படி ஜெபிக்காம இருந்திருந்தா அப்பவே அவங்க மேல நியாய தீர்ப்பு வெளிப்பட்டிருக்கும், கர்த்தருடைய நீதி வெளிப்பட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க. இயேசு மன்னியும் மன்னியும் என்று கேட்டதுனால அவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது. அப்ப நாம மன்னிக்கிற இருதயம், இயேசுவை போல இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப நீங்க ஜெப வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும், எழுப்புதலை பரவை செய்யணுமானா இந்த சுபாவம் ரொம்ப முக்கியம். இதுதான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இல்லாட்டா உங்களுடைய ஜெப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ், பலவீனத்தை பிசாசு உண்டாக்கி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடுவான்.
அதனால இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே, யார் என்னை வேதனைப்படுத்தியிருக்காங்க, காயப்படுத்தி இருக்கிறாங்க, யாரை குறித்து அடிக்கடி எனக்கு வருத்தம் உள்ளத்துல வருது, அவங்கள ஆண்டவரே, அவங்கள நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், நீங்களும் மன்னிச்சிருங்க. அந்த மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க, நான் மன்னிச்சு மறந்துடுறேன். சிலர் மன்னிச்சிருவாங்க, மறக்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்டா சரி நான் மன்னிச்சிடறேன், வேண்டாம் வெறுப்பில் மன்னிக்கிறது. உண்மையான அன்பினால மன்னிக்கிறேன், சரி மன்னிப்பு கேட்ட மன்னிச்சிடறேன். ஆனா மறுபடியும் போனா என்னை பற்றி இப்படி செஞ்சவன் தானே, செஞ்சவ தானே, மறக்கலை, அது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்களா, மறந்து விடுகிறேன்னு சொல்றார், மன்னிச்சு மறந்துடுவாராம். நம்ம அதே மாதிரி இயேசுவை போல சுபாவம் உள்ளவங்களா இருக்கணும், மன்னிச்சு மறந்துடணும். அப்புறம் பழசையே நினைச்சுக்கிட்டு அதையே பேசி கொண்டு இருக்க கூடாது. அது நம்முடைய ஐக்கியத்தை பாதிக்கும், ஜெபத்தை பாதிக்கும், ஒரு மனதை பாதிக்கும், சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாதபடி பாதிப்பை உண்டாக்கும். அதனாலதான் இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு மன்னித்து உங்களுடைய பாவங்களை நினையாமல் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை மன்னிச்சு அவங்க செய்த அநியாய கிரமத்தை நினைக்காதங்க, திரும்ப மறந்துருங்க அப்படின்னு சொல்றார். மறக்கத்தானங்க முடியல, அதானங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் ஜெபிக்க போனாலே இதுதானே கண் முன்னால நிற்கிறது, கலங்குறீங்களா? இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய சொந்த பலத்திலலாம் அப்படி நம்ம நேசிக்க முடியாது. இப்போ நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே இந்து குடும்பத்திலேருந்து தம்பி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி மாதிரி எங்கள் சர்ச்சில் எங்கள் ஊரில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண சொல்லிடுவாங்க. எல்லாம் அவெல்லாம் கேட்பாங்க, பிரசங்கம் எல்லாரும் புகழ்ந்தானுங்க. அப்போ ஒரு வசனம் இருக்குது, எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படி ஒரு வசனம் இருக்குது. அப்போ அதை வாசித்த போது நான் நினச்சேன், ஆண்டவரே, எல்லாருமே என்னை புகழ்கிறாங்க, இது எனக்கு ஐயோ தானே, இது சாபமாயிருமே அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையில் இந்த வசனத்தை வாசித்து எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது. அப்போது ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு மனம் திரும்பி பாவத்தை விடுனா அவங்களுக்கு அது எது பாவம்னு தெரியல, அதனால நான் நல்லா தானே இருக்கேன், நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் கொலை செஞ்சேனா, குடிச்சேனா, நான் அப்படி பண்ணேனான்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாவம் நீ சொல்லு, இந்த பாவத்தை விட்ட மனம் திரும்புன்னு சொல்லுன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே, இது எதுக்கு எனக்கு வம்பு, அது வெளியூர்னா கூட சொல்லிட்டு ஓடி வந்துடலாம், இது சொந்த ஊர், சொந்த சர்ச்சு, இங்கே போய் இந்த பாவம்லாம் உன்கிட்ட இருக்குது, சபைக்குள்ளே இருக்குது, மனம் திரும்பி இதுதான் பாவம் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் அடிக்க வந்துடுவாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நான் சொல்கிறபடி நீ சொல்லு, நான் என் வார்த்தையை பேசு, அவங்க உனக்கு விரோதமாக எழுப்புனா நான் பார்த்துக்கிறேன், நீ பேசுனார். சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசிட்டேன். ஆண்டவர் சொன்னதில் அவ்வளோதான். என்னை நேசித்தவங்களாம் பகைஞ்சராக மாறிட்டாங்க. பாதி பேர் சரி வசனம் கரெக்ட் தானே, அவங்க பேசுனது கரெக்டுன்னு பாதி பேர் இதெல்லாம் இப்படி சபையில் பேசலாம், நாங்கள் என்ன அப்படி பாவத்திலே இருக்கிறோம், நீ அதுவே பெருமை, வசனத்தை எதிர்த்து நிற்கிறது, அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நடந்துச்சு. அதுலேருந்து என்னை 7 வருஷம் சர்ச்சில் பேச விட மாட்டாங்க, பிரசங்கமே பண்ண விட மாட்டாங்க, என்னை பிரசங்கமாக பண்ண விடக்கூடாதுன்னு. கர்த்தர் உலகெல்லாம் திறந்த வாசல் வச்சிருக்கிறார், தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அந்த சபையில் அதே சர்ச்சுக்கு தான் நான் போனேன். நான் அப்போது அவங்களாம் என்ன முறைச்சிட்டு பார்க்கறது, திட்டுறதுக்கு எல்லாம் மாறி போச்சு. பாதி பேர் நல்லா இருந்தது பிரசங்கம், இது மாதிரி ஊழியெல்லாம் நம்ம சபையில் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு பாதி பேர் தொடப்பட்டு ரொம்ப சந்தோஷம். பாதி பேர் பகஞ்சராக மாறிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது, அவங்க இல்லாத பொருளெல்லாம் பேசி திட்டுறாங்க, ஏசுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அது கேள்விப்பட்டோடனே மனசுக்கு வருத்தம் வரும்ல, வருத்தம், இன்னாண்டவர் இப்படிலாம் பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே வருத்தம். இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போன போது ஆண்டவர் என்று பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு விரோதமாக பேசிட்டாங்களா, விட மாட்டேன்னா என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. அவர் சொன்னார், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படாத ஆட்கள், அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, ஆவிக்குரிய அனுபவம் தெரியாது, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நீ எப்பொழுதும் போல அவங்கள நேசிக்கணும், அவங்க மேலே கசப்போ வெறுப்போ உள்ளத்தில் வரக்கூடாது, எப்பொழுதும் போல அவங்கள நேசிக்கணும். அது எப்படி, அதான கஷ்டம். ஆண்டவர் சொன்னார், மன்னிச்சிரு, மறந்துரு, அதான கஷ்டம் ஆண்டவரே. அவங்கள பார்த்தாலே அவங்க சொன்னது தானே ஞாபகத்துக்கு வருது, அவங்க பேசினது, அவங்க திட்டினது, இல்லாத பொல்லாத காரிய பொய்யெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தினது தானே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியுமா,
உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். இந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் மன்னிச்சு மறந்துடணும், அவங்களை குறித்த கசப்பு வெறுப்பு என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். தேவன் அந்த கிருபையை தந்தா. அப்போ ஆண்டவர் தான் அந்த கிருபையை உங்களுக்கு தரணும். உங்களுடைய சொந்த பலத்தினாலெல்லாம் மன்னிச்சிட முடியாது. அப்போ அதற்கு நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும், உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம் எனக்கு வேணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த மன்னித்து மறக்கிற இருதயம் தாருன்னு கேளுங்க. அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஆண்டவரோட நடக்கிறது, பேசுறது, ஆண்டவருடைய குரலை கேட்கறது ரொம்ப சுலபம். இல்லாட்டா உங்களுடைய மனசில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், மன்னிங்க. நான் மன்னிச்சு மறந்துடுறேன்ல, நீங்களும் மன்னிச்சு மறந்துடுங்க. யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாரோ சொன்னது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் ப்ரேயர் செல்ல ஜெபக்குழுவில், உங்களுடைய காஸ்பல் டீம் ஒழித்து போன இடத்துல, உங்கள் சர்ச்சுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல யாரோ சொல்லிட்டது, யாரோ திட்டது, யாரோ பேசினது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அப்படிப்பட்ட இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே, நீர் என் பாவத்தை மன்னித்து மறந்தீர், நானும் மற்றவங்களை மன்னித்து மறக்கணும், எனக்கு அந்த இருதயம் தாரும். கேளுங்க, இயேசுவே, மன்னித்து மறக்கிற இருதயம் எனக்கு தாரும். என்னை யார் காயப்படுத்தினாங்களோ, யார் துக்கப்படுத்தினாங்களோ, யார் அவமானப்படுத்தினார்களோ, யார் எனக்கு எரிச்சலை கொண்டு வந்தாங்களோ, யார் எனக்குள்ளே கோபத்தை தூண்டி விட்டாங்களோ, அவங்கள மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிற ஆண்டவரே, அவங்கள மன்னிக்கிற ஆண்டவரே, அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, மன்னிக்கிற அன்பை எனக்கு தாங்க. சிலுவையில் நீங்கள் மன்னித்தீங்களா, அதே அன்பை என் உள்ளத்தில் ஊற்றுங்க. மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கசப்பான வேறு என் உள்ளத்தை விட்டு பிடுங்கப்பட்டு போகட்டும், வெறுப்புகளின் உள்ளத்தை விட்டு விலகட்டும். மன்னிக்கிற அந்த தேவ அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும். நான் மனப்பூர்வமாய் அவளை மன்னித்து அதை மறந்து அவளை முழு இருதயத்தோடு நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அன்பை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பை ஆவியானவர் என் உள்ளத்தில் ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் அதை கடைபிடித்து நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். நீர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து மறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நானும் அப்படியே மற்றவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிற இருதயம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். உள்ளங்களவு மேகம் எழுப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெருமழையின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் மாபெரும் எழுப்புதல் அக்னி போடப்பட போகிறதற்காய் நன்றி. அந்த எழுப்புதல் அக்னியை நாங்கள் தேசமெல்லாம் உலகமெல்லாம் பரவ செய்ய எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அக்னி அவங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியட்டும். எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும். ஜெபத்திலே புது கிருபைகளை தாரும். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் பலனும் கிருபைகளை கொடுத்து தாங்கும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமினால் பலப்படுத்தும். நீர் அப்படி செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.